வணக்கம், நான் டாக்டர் கமலா சுரேஷ் பேசுகிறேன். நிறைய பேஷண்ட்ஸ் எக் ஃப்ரீசிங் பற்றி இப்போ கான்டம்ப்ளேட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவளுக்கு லேட்டர் இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கச்சே தன்னோட குழந்தை போகணும்னு சொல்லி நினைக்கும்போது எக் ஃப்ரீசிங் பண்ணுறாங்க. கணவன் மனைவியாக இருந்தால் எம்ப்ரியோ ஃப்ரீசிங் பண்ணுறாங்க. அந்த எம்ப்ரியோஸ் அவங்களுக்கு தான் சேரும். சப்போஸ் கணவனோ மனைவியோ யாராவது இறந்துட்டால் அந்த காம்ப்ளிகேஷன் வரும், யாருக்கு அந்த எக்கு போகுங்கிற ப்ராப்ளம். ஸோ இண்டிவிஜுவலி ஸ்வம்ஸு எக்ஸுன்னு தனியாக ஃப்ரீஸ் பண்ணினா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஃப்ரீஸ் எம்ப்ரியோஸ் ஆல்சோ. ஸோ இது லாங் டேர்முக்கு இட் வில் ஹெல்ப் தம். ஏதோ டெஸ்டிகுலர் டியூமர் ஏதோ வருது, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஸ்பெர்ம்ஸ் வராதுங்கிற பட்சத்தில் அவருக்கு அந்த ஸ்பெர்ம்ஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக் சம் கேன்சர் இராடியேஷன் கொடுக்கணுங்கும் போது அந்த கருவத்தில் உள்ள கருமுட்டையெல்லாம் இறந்துடும். ஸோ அந்த லேடி ஃப்யூச்சருக்காக தன்னோட கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெக்கரண்ட் டிசீஸ் எஸ்பெஷலி கேன்சர் வரும்போது அவங்க எல்லாமே அவங்க டெஸ்டிகுலர் டிஷ்யூவோ டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸோ கருமோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லேட்டர் அவங்களோட பேபி வேணும்னு நினைக்கும்போது அவங்களே க்யூர் ஆகிடுச்சுன்னா அவங்களே அதை ரீம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். Now they can go to a donor, have their embryos only and have the baby born. So அந்த விதத்தில் improvement in modern medicine has helped many people. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்குமோ அவளுக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஃப்ரீசிங் த எக்ஸ் எவ்வளோ விதத்தில் நிறையா கப்புள்ஸு இப்போ யூட்டர்ஸ் எடுக்கணுங்கிறச்சே அவங்களோட கருவத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தா, கரு முட்டைகளை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு கர்ப்பப்பை இல்லைனா கூட வாழைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்களோட குழந்தையே. ஸோ அந்த விதத்தில் எக் ஃப்ரீசிங் ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. வாழைத்தாய் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிட மாட்டாங்க. பட் தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணினா கரெக்டான வாழைத்தாயை பிடிச்சி அவங்க வழியாக குழந்தை பெற்றுக்க முடியும். எவ்வளவோ சேஞ்சஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி வந்துருச்சு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் குழந்தை பெற்றுக்க முடியும். Okay.